அனைவருக்கும் வணக்கம். பச்சை இலை காய்கறிகளில் முட்டைக்கோஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு காய்கறியாகும். முட்டைக்கோஸ் நமது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொண்டு மனநலத்தை மேம்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொண்டு இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்து கொள்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது. இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதய நோய் வராமல் தடுக்கிறது. நரம்பு மண்டலம் நன்றாக இயங்க உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி வராமல் பார்த்து கொள்கிறது. எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது. பற்கள் உறுதியாக இருக்க உதவுகிறது. முட்டைக்கோஸில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது. மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்கிறது. வயிற்றில் புண்கள் வராமல் பார்த்து கொள்கிறது. வயிற்றில் புண்கள் இருந்தால் அவைகளை விரைவில் குணப்படுத்துகிறது. சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்கிறது. தலைமுடி உதிராமல் பார்த்து கொண்டு தலைமுடி நன்கு வளர உதவுகிறது. உடல் எடை சீராக இருக்குமாறு பார்த்து கொண்டு உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்கிறது. புற்றுநோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது. புற்றுநோய் தாக்கியிருந்தால் அதன் செல்களை அழித்துவிடும் ஆற்றல் உள்ளது. கண் புரை நோய் வராமல் பார்த்து கொள்கிறது. கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்கிறது. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் முட்டைக்கோஸை அதிகமான அளவு சாப்பிடக்கூடாது. முட்டைக்கோஸை சமைக்கும்போது அளவுக்கு அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அதிக அளவு வேக வைக்கும்போது அதன் சத்துக்கள் போய்விடும். முட்டைக்கோஸில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து வயிறு மற்றும் குடல் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். சிலருக்கு அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படலாம். தைராய்டு பிரச்சனைகள் உள்ளவர்கள் முட்டைக்கோஸை சாப்பிடக்கூடாது. எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் முட்டைக்கோஸை உணவில் சேர்த்து கொள்ளலாம். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் முட்டைக்கோஸை அளவோடு உணவில் சேர்த்து கொண்டால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.